ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தெரிந்து கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்றால், யூதா கோத்திரத்தார், மனாசே கோத்திரத்தார், யோசேப்பின் கோத்திரத்தார், செப்புலோன், ஆசேர், நப்தலி, தான், இந்த கோத்திரங்கள் எல்லாம் கானானியர்களோடே சண்டையிடுகிறார்கள். ஆனால் அவர்களை விரட்டி அடிக்கவில்லை, அவர்களை நிர்மூலமாக்கவில்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இது எரிச்சல் ஊட்டுகிறதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் யோசுவாவின் கடைசி அறிவுரையிலே அவர் தெளிவாக கர்த்தருடைய விருப்பத்தை சொல்லியிருப்பார். சரி, நியாயாதிபதிகளின் 2 அதிகாரத்திற்குள்ளாக போவோம். கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் விட்டுவிடுகிறதில்லை என்கிறார். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளிடம் உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அழிக்கும்படி சொன்னேன். ஆனால் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் என் வாக்கை மீறி நடந்ததினாலே நான் அவர்களை உங்களிடமிருந்து துரத்தப் போவதில்லை என்கிறேன். அவர்களால் உங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வருவேன். அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுகிறார்கள். அந்த இடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியையும் இடுகிறார்கள். அந்த காலத்திலே இருந்த அந்த சந்ததி ஜனங்கள் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது யோசுவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மரித்த பின்பு, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி உருவாகிறது. அந்த சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்கிறார்கள். கர்த்தரை விட்டுவிட்டு பாகால்களை வணங்குகிறார்கள். அதாவது கானானியரின் சொரூபங்களையும் விக்கிரகங்களையும் வணங்குகிறார்கள். இந்த செயல் தேவனை மிகவும் கோபமூட்டுகிறதாக இருக்கிறது. ஆதலால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நிலைத்து நிற்காதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கைக்கு அவர்களை ஒப்புவித்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற பகைவருடைய கைகளிலே அவர்களை விற்று போட்டார். கர்த்தர் அவர்களை எச்சரித்தபடி செய்யாததினால், அவர் சொன்னபடி அவர்களுக்கு ஆணையிட்டபடி அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கிரியை அவர்களுக்கு தீமைக்கென்றே இருந்திருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாகவும் மிகவும் நெருக்கத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாகவுமே இருந்திருக்கிறது. நியாயாதிபதிகள் 2 அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் சத்துருக்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி பாதுகாத்து இரட்சிப்பை கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி ஏமாந்து போனார்கள். அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டுவிட்டு அவர்கள் செய்தபடி செய்யாமலே போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களெல்லாம் இஸ்ரவேலரின் சத்துருக்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்களை இரட்சித்து வருவார். சத்துருக்களின் கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அகப்பட்டு தவிக்கிற போதெல்லாம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார்.
நியாயாதிபதிகள் மரணமடைந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் அந்நிய தெய்வங்களை பின்தொடர்ந்து சேவிக்கவும் தொழவும் செய்கிறார்கள். தங்கள் பிதாக்களை விட கெட்டு தேவனுக்கு முன்பதாக நடந்து தங்கள் வழியை மறந்து முரட்டாட்டமான வழியை விடாது இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமுண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவாவின் மரணத்திற்கு பின் உள்ள சந்ததியாரை ஒருவரையும் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக துரத்தி விடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அறியாதிருக்கிற இப்போது இருக்கிற சந்ததியினர் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அதிலே அவர்கள் நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களின் சத்துருக்களை கொண்டு இஸ்ரவேலர்களை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த கானானியரின் சில குடிமக்களை யோசுவாவின் கைக்கு ஒப்புக்கொடாமலும் அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தாரிடமிருந்து சீக்கிரமாய் துரத்திவிடாமல் விட்டு வைத்தார். எதற்காக என்றால், இஸ்ரவேலரை அவர்களின் சத்துருக்களை கொண்டு இஸ்ரவேலருக்கு நெருக்கத்தை கொடுத்து அவர்களை சோதிப்பதற்காக. நியாயாதிபதிகள் 2 முடிந்தது.